இந்த முடியட்டும் விடியட்டும் அப்படின்றாரு ஸ்டாலின். எது முடியணும்? உங்க அப்பாவா? அப்பதான் உனக்கு விடியும்ன்றியா? என்ன அர்த்தங்க? எனக்கு புரியல. நமக்கு நாமே தான், மற்றபடி நமக்கு நாம எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஒண்ணுமே இல்லைங்க. திமுக ஆட்சி காலத்துல ஸ்டாலின் இந்த மதுரையை சுத்தி வந்திருக்காரா? ஆனா அம்மா ஆட்சி காலத்துல இந்த மதுரையை ரவுண்டு மேல ரவுண்டு வந்திருக்காரு. ஆட்டோல தொங்குறாரு, ஆயாவை கொஞ்சறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அம்மா இருக்க தைரியம் தான். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு குண்டா வச்சிருவாங்க. குண்டா வச்சு கலெக்ஷன் உங்களுக்கே தெரியும். குண்டா 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 வச்சு கொண்டா கொண்டா கொண்டான்றது தான் திமுக. கடைசியில கனிமொழி பொண்ணையே குண்டாவாக்கிதான் 1,76,000 கோடியை சுருட்டினாங்க. அதான் 2G ஸ்பெக்ட்ரம். இதுதான் திமுக. ஆனா கலைஞருக்கே உயிர் பிச்சை கொடுக்கிறது நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, யாரும் எதையும் தப்பா பண்ணிட முடியாது. அந்த தைரியத்தில் அவரே உயிரோடு இருக்கிறாராம். இதான் விஷயம். இதான் முடியட்டும் விடியட்டும் கதை. அதே மாதிரி இவர் முடியட்டும் விடியட்டும்ன்றாரு, அவங்க அண்ணன் அழகிரி சொல்றாரு நிக்கட்டும் அம்புட்டும் தோக்கட்டும்ன்றாரு. குடும்பத்துக்குள்ளேயே கூட்டணி சரியில்லை. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் பிளான் தான். அதாவது கலைஞர் வந்து செம்ம பில்லியனா யோசிப்பாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் குடும்பத்துக்காக மக்களுக்காக எதையும் யோசிச்சு பிரிக்க போறது கிடையாது. அதனால கட்சியெல்லாம் 2 பேருக்கு பிரிச்சுட்டார். ஒன்னு அழகிரி, ஒன்னு ஸ்டாலின். திமுக வேற யாராவது நினைச்சா தனியா நிக்க முடியுமா? தலைவன் ஆக முடியுமா? 2ஆ பிரிச்சுட்டாரு. நீ வந்து சவுத் சைடு, நீ வந்து நார்த் சைடு. அதனால இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் வேற எவனையும் திமுக வளர விடுறது இல்லை. இந்த கூட்டணி எப்படி அமைச்சதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? நீங்க எல்லாம் கிரி படம் பார்த்துருப்பீங்க. நானே நடிச்சிருக்கேன் கிரி படத்துல. பார்த்துருக்கீங்களா? வடிவேல் சாரை தூக்கி போட்டு மிதிப்பனே பார்த்துருக்கீங்களா? நான் உண்மையா அமைச்சிருந்தா அவர் இருந்திருக்க மாட்டார், நடிப்பு தான். அந்த படத்துல ஒரு நகைச்சுவை வரும், பேக்கரி காமெடி. பார்த்துருக்கீங்களா? அந்த பேக்கரி அந்த வயசான தாத்தாக்கு எப்படி வந்தது? அக்கா வச்சு பேக்கரி வாங்கியிருப்பார். நாகரிகமா சொல்றேன், நாங்க தெரியும் உங்க எல்லாரும். அதே மாதிரி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு குஷ்பு அவங்க தான் ரொம்ப பாடுபட்டு. அதுவும் பேக்கரி காமெடி மாதிரி தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, இவங்க எல்லாம் சேர்ந்து மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த கூட்டணியே. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கிளம்பிட்டாரு, மாற்றம் முன்னேற்றம். மாற்றம் முன்னேற்றம்னா என்ன அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களுக்கே புரியல. அதனாலதான் அவங்க கட்சியில இருந்து மாற்றலாகி அப்பதான் நம்ம வாழ்க்கை முன்னேற்றமாகவும் நம்ம புரட்சி தலைவி அம்மா கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அதுதான் மாற்றம் முன்னேற்றம். அன்புமணி, கவுண்டமணி, போண்டாமணி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு காமெடி பீஸ் தான் அன்புமணி. அவர் பயங்கரமா ஊருனா போய் மைக்கெல்லாம் வச்சு அப்படியே பேக் ஷர்ட் எல்லாம் போட்டு ஊரையே ஏமாத்துற மாதிரி பேசுறாரு. ஆனா மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க, பார்லிமெண்ட்ல பேசாத ஒரு உறுப்பினர் இருந்தா அவர் அன்புமணி தான். பாத்துக்கணும். அப்ப தமிழக மக்களை ஏமாத்துறதுக்கு தான் வாய் சொல்றாரு, வாயில வர சொல்றதெல்லாம். மத்தியில ஒன்றும் பேசல. இதுதான் பாமக. சைக்கோ இருக்காரு வைகோ, அவர் ஒரு புகையிலை வியாபாரின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏங்க மதுவை ஒழிக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஏங்க அதை ஆணித்தரமா சொல்றது இல்ல? ஏன்னா அவங்களோட வேட்பாளர் முதலமைச்சரா நிக்கிறவரே ஃபுல் மதுவில் தான் இருக்காரு. அப்படி இந்த மதுவை ஒழிக்கிறது? அவருக்கே ஒரு பாட்டு வாங்கி கொடுத்தாதான் அவர் பேசுவாரா? இல்லைன்னா கோச்சுப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. விஜயகாந்த் அவருக்கு வந்து அவரை நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை, இருந்தாலும் சொல்றேன். அவருக்கு வந்து கிரானிக் ஆல்கஹாலிசம் அப்படின்னு ஒரு நோய். அதாவது நரம்பு மண்டலம் சமநிலையில இருக்காது. அவங்களுக்கு ஓவரா குடிச்சு 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 அந்த ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார். இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அவரால். அவர் என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாத. கொஞ்ச நாள்ல வந்து பொண்டாட்டி யாருன்னே அவருக்கு தெரியாது, தம்பி யாருன்னே தெரியாது, அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாது, என்ன வேணா நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் இருக்காரு. இந்த புகையில வியாபாரி இருக்காரு வைகோ, அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அவர் பையன் நடத்திட்டு இருக்க புகையிலை கம்பெனியை மூடணும். மூடுவாரா? மது குடிக்கிறாங்களே, மது குடிச்சா அவங்க மட்டும்தான் அழிவாங்க. ஆனா புகையிலைன்றது சுத்தி நிக்கிறவங்க அழிக்கும். எது பெரிய டேஞ்சர்? புகையிலைய, பீடி, சிகரெட்ட அந்த கம்பெனியை இவர் மூடுவாரா? மக்களுக்கு சொல்லுங்க. நாளைக்கு மக்களுக்காக தமிழக மக்கள் நல்லா இருக்கணும், அதனால நான் என் கம்பெனியை இழுத்து மூட சொல்லுவாங்க.
அது அல்ல புரட்சி. அதை தான் திமுக குடும்பம் பண்ணுது. அது அல்ல புரட்சி. புரட்சின்றது என்னன்னா தன்னையே மக்களுக்காக அர்ப்பணிச்சு அந்த தியாகத்தை மனமாற செய்யறாங்க பாருங்க நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதுதான் புரட்சி. அதனாலதான் நம்ம புரட்சி தலைவி அப்படின்னு நம்ம அம்மாவை சொல்றோம். இந்த வருஷம் 99வது பிறந்த நாளை நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொண்டாடணும். அடுத்த வருஷம் 2017 நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு, நம்ம எல்லாம் நூற்றாண்டு பிறந்த நாளை கொண்டாட போறோம். கொண்டாடும் போது 234 வெற்றி வேட்பாளர்களோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களோட ஆணைக்கிழங்க நம்ம எல்லாம் சந்தோஷமா ஒத்துமையா நம்ம கொண்டாடுறதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் நம்ம பண்ற ஒரு பெரிய காணிக்கை, நன்றி காணிக்கை. அம்மா